சில நேரங்களில் சில வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்கவே கூடாது. அதிலும் குறிப்பாக யுத்தம் நடந்துட்டுருக்கு, அந்த யுத்தத்தின் நடுவே எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஆக்டை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நாடு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி, நீ எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஆக்டை பண்ணியிருக்க, இது எஸ்கலேஷன் ஆஃப் த ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், எஸ்கலேஷன், இது இரண்டுமே ரஷ்யா உக்ரைன் போகிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். இந்த மாதிரி சங்கேத வார்த்தைகள் தான் நான் என்னடா செய்ய போகிறேன், நீ என்ன செஞ்சிருக்க அப்படிங்கிறத இரண்டு நாடுகள் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன், முதலாவது உலகப்போர், இரண்டாவது உலகப்போர் அப்படிங்கிற அந்த டைமில் எல்லாமே செய்தி பகிர்தல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த செய்திகளில் குறியீடுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர என்டையராக இதை தான் நான் சொல்கிறேன், இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கம்மியாகவும் குறியீடு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே பேசுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்திருக்கு ரஷ்யா உக்ரைனுடைய போர். ஜெர்மனி அவங்களுடைய லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ரஷ்யாவினுடைய எதிர்கருத்தாக இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே ஜெர்மனி அந்த டேங்கை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்ததாக என்ன நடக்கும் தெரியுமா? பல பிரச்சனைகள் புதிதாக உருவாகும், பல கூட்டணிகள் பிரியும், பல கூட்டணிகள் புதிதாக உருவாகும். இரண்டாவது உலகப் போரில் 5 நாடுகள், 8 நாடுகள், 10 நாடுகள்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டணி உருவாக்குனாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியான பிரிவினை கூட்டணிகளும் அதே மாதிரியான நட்பு கூட்டணிகளும் இங்கே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஜெர்மனியுடைய ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா போலந்து நான் இந்த மாதிரி டேங்குகளை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட ஜெர்மனி சொல்கிறாங்க இன்னும் எங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போவே ஜெர்மனியுடைய ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனால் இப்போ அவங்க எடுத்திருக்கிற முடிவுனால கொஞ்சமாக ஜெர்மனி உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்குப்பா. ஏன்னா யாருமே எடுக்க தயங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு இப்போ ஜெர்மனி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான். இரண்டாவது உலகப்போருக்கு பிறகு ஜெர்மனி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் இந்த முடிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு காரணமாக ஜெர்மனியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னும், ஜெர்மனியுடைய எதிர்காலம் ஜெர்மனியுடைய எதிரிகள் கையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாகவும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியுடைய எதிர்காலம் எதிரிகளின் கையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசில் என்னைக்காவது வந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜெர்மனியை அடக்கி ஆள நினைத்த நாடுகள் யாவை? பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, இவங்க எல்லாருமே இப்போ யாருக்கு எதிராக இருக்காங்க? ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க. அன்னைக்கு இரண்டாவது உலகப் போரில் ரஷ்யா, ஜெர்மனி இவங்களுக்கு இடையே தான் ஒரு ரகசிய உடன்பாடு எல்லாமே நடந்தது. ஆனால் இன்னைக்கு அதே ரஷ்யா, ஜெர்மனி இடையே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து பெரிய ப்ரெஷரை ஜெர்மனிக்கு பில்ட் பண்ண விட்டு இப்போ சாதித்து காண்பித்திருக்கிறார்கள். இதை தான் நாட்டோ படைகள் விரும்பினாங்க, இதை தான் அமெரிக்கா விரும்பியது, இதை தான் ரஷ்யா விரும்பாமல் இருந்தது. இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால ஜெர்மனி வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற லெவலில் இந்த யுத்தம் பார்க்கப்படுது. ஏன்னா ஆக்சுவலாக நெதர்லாந்துட்ட லெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு டேங்கே கிடையாது. அவங்க 2008 2021 இல்லாட்டி 2018 21 வரை கிட்டத்தட்ட ஒரு 14க்கும் அதிகமான லெப்பர்டு டேங்க் அப்படிங்கிறத லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட லெப்பர்டு டேங்க் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உக்ரைனுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், உங்களுடைய சொந்தமாக இருந்தது என்றால் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெதர்லாந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட தான் லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கே கிடையாது, நம்ம ஜெர்மனியிலேருந்து லீஸுக்கு தானே எடுத்திருக்கோம், ஆனால் நம்மளால் உக்ரைனுக்கு உதவ முடியாமல் போயிருமே, நம்ம என்ன செய்யலாம், பேசாமல் காசு கொடுத்து லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை ஜெர்மனியிலேருந்து வாங்கி, அதாவது லீஸுக்கு வாங்கின டேங்கை விலைக்கு வாங்கி அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், உக்ரைனுக்கு கொடுத்துடலாம், ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவும் இப்போ அதிரடியாக உக்ரைனுக்கு நிறைய டேங்குகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புக்கும் சின்னதாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. டேங்குகள் யுத்தம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகுது. இந்த டேங்குகள் யுத்தத்தில் உக்ரைன் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருப்பதனால் பல நாடுகள் இந்த உதவியை செய்தே தீர்வார்கள். ஏன்னா இந்த டேங்க் யுத்தத்திலும் ரஷ்யா வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னா ரஷ்யாவை அடக்கவே முடியாது. ஏன்னா ரஷ்யா உக்ரைனை பாதி எடுத்துரும், பாக்முத் பகுதியை எடுத்துருவாங்க. சோல்டார் பகுதியிலேருந்து ஆல்ரெடி யார் போயிட்டா வெளியில், ரஷ்யாவினுடைய படைகள் முன்னேறி செல்வதால் உக்ரைனுடைய படைகள் வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே உக்ரைனுடைய தோல்வியும் ரஷ்யாவினுடைய வெற்றியுமாக பதிவு செய்யப்படுது. பாக்முத் பகுதியை நோக்கி வேக்னர் குரூப் போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட பாக்முத் பகுதி தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பல உலக நாடுகளும் இப்போது உக்ரைனுக்கு டேங்குகளை கொடுக்க வேண்டும், ஏன்னா இழந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்கு பீரங்கிகளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த வார் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. இதை தான் இரண்டு நாடுகளுமே செய்து வருகிறார்கள். அடுத்ததா ஜெர்மனியுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க.
ஜெர்மனிய மக்கள் ஜெர்மன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இப்போ பீரங்கிகளை கொடுப்பது ஒருவேளை நம்மளை இன்டைரக்டாக இந்த யுத்தத்துக்கு கொண்டு போயிருமோ, இல்லை டைரக்டாக நமக்கு எதிராக ஒரு யுத்தம் திரும்பி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ நிறைய மனிதர்கள் சோஷியல் மீடியாவில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறனால ஸ்கோல்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரஸ்ட் அஸ், எங்களை நம்புங்க, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு நல்லதாக தான் இருக்கும், சில நேரங்களில் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதே மாதிரி கடினமான ஒரு முடிவு தான் இது, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு ரஷ்யர்கள் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிருக்காங்களோ இல்லையோ, ஜெர்மனியர்கள் பேனிக் ஆகிருப்பது இல்லை ஜெர்மனியர்களுடைய இந்த பயம் அடுத்ததாக ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. ஆனால் இதே செய்தியை மேற்குலக நாடுகள் எப்படி இன்னொரு விதத்தில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யர்கள் எல்லாருமே பேனிக் ஆகிட்டாங்க, குறிப்பாக ரஷ்ய ராணுவ வீரர்கள் எல்லாமே பேனிக் ஆகிட்டாங்க, ஜெர்மனியுடைய லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்க் உள்ளே வருவதால் ரஷ்யர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை தலைப்புச் செய்தியாக மாற்றியிருக்கிறார்கள். யுத்தம் தொடங்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி ரஷ்யர்கள் அங்கே பயப்படுகிறார்கள், இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ராசாக்களா, இது கூடயா தெரியாமல் நாங்களாம் இருக்கோம். யுத்தம் தொடங்கட்டும், அவங்களுடைய அர்மதா அப்படிங்கிற டேங்க் வரப்போகுது, அந்த பக்கமாக இருந்த ஆப்ராம் அப்படிங்கிற அந்த டேங்க் வரப்போகுது, இன்னொரு பக்கம் சேலஞ்சர் 2 டேங்குகள் வரப்போகிறது, மோதட்டும், யாருடைய டேங்குகள் எப்படி எந்த மாதிரி நிலை நிற்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இந்த டேங்குகளுடைய யுத்தம் இருக்க போகிறது கிடையாது. உக்ரைனுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது அது ஒரு சதுப்பு நிலம் மாதிரி, அங்கே எப்போதுமே சேரும் சகதியுமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பீரங்கிகள், அதுவும் வெயிட்டான பல டன் வெயிட் இருக்கும். இப்போ நீங்கள் லெப்பர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60-65 டன் இருக்கும். அதே இது நீங்கள் ஆப்ராம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதல் எடை கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டேங்குகள் ஒரு ரோட்டில் அப்படியே போகிறது அப்படிங்கிறதுலாம் இயலாத காரியம். ஏன்னா அங்கே ரோடே கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. வின்டர் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி முடியும் தருவாயில் சின்னதாக மழை எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சதுப்பு நிலம் சதுப்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான காலநிலையில் டேங்குகள் ஓடி போக வேண்டும் என்றால் லெப்பர்ட் அதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு டேங்கு தான். ஆனால் மீதம் இருக்கும் சேலஞ்சர் 2 இருக்கட்டும், ஆப்ராமாக இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கு டிசைன் செய்யப்பட்டது கிடையாது. T-90 இல்லாட்டி அவங்களுடைய அர்மதா அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் ரஷ்யாவே உருவாக்கப்பட்டு ரஷ்யாவினுடைய நிலப்பகுதிக்காகவே உருவாக்கப்பட்ட பீரங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பீரங்கிகளுடைய யுத்தம் அப்படின்னு சொல்கிறத விட பீரங்கிகளை யார் முன்னோக்கி எந்த நேரத்தில் எந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் கூட எப்படி பாதுகாப்புடன் செயல்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறது தான் கவனமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதை தான் நாம் செய்ய போகிறோம். வேக்னார் குரூப்பினுடைய தலைவரை கொல்ல முயற்சி நடந்தது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றியான பலவிதமான டிஸ்கஷன்ல இன்னைக்கு வேக்னார் குரூப்பை சார்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸோ வேக்னார் குரூப்பை யார் கொல்ல நினைச்சிருப்பாங்க? கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் யாராவது இருக்கலாம், இல்லை வேக்னார் குரூப்புக்குள்ளேயே யாராவது இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு டபுள் ஏஜெண்டாக செயல்பட்டு இருக்கலாம், பார்க்கலாம். அதை பற்றியான விசாரணையின் முடிவில் பலவிதமான உண்மைகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நாடுகள்லேருந்து உதவி வந்துட்டு இருக்கு, அதனால ஊழல் அப்படிங்கிறதும் அங்கே கூடுதலாக இருக்குப்பா. அந்த ஊழலை தட்டி கேட்பதற்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் நிறைய பேரை ஃபயர் பண்ணிட்டாரு. நேற்று தான் நம்ம பார்த்தோம் 7 தினங்களில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு உக்ரைனுக்குள்ள அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 7 கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே தூக்கி எறிந்தார் பார்த்தீங்களா. இதெல்லாமே பாருங்க, ஊழலுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய சாட்டையை சொல்லிட்டு இருக்கிறார். இது எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். ரிஷி சுனாக் அவர்கள் ஜெர்மனியுடைய லெப்பர்டு டேங்க் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், இது மிக முக்கியமான முடிவாக இருக்க போகிறது, சொல்லப்போனால் கேம் சேஞ்சர் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குங்க. இதில் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அதை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி பார்க்க வரும்போது அவங்களுடைய டிஷர்ட்ல இசட் அப்படிங்கிற குறியீடும் ரஷ்யா தான் இந்த யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான செய்தி பதாகைகளும் இருந்ததாகவும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. நாட்டோவினுடைய சீஃப் லெப்பர்ட் அப்படிங்கிறது உள்ள வருது, ஜெர்மனியுடைய பீரங்கிகள் உள்ளே வருவதால், ஜெர்மனியுடைய ஆயுதம் நேரடியாக உள்ளே களம்புகுவதால் ஈஸியாக உக்ரைன் ஜெயிச்சிடலாம், உக்ரைன் வில் வின் அப்படின்னு சொல்லி நாட்டோவினுடைய சீஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டோவினுடைய சீஃபே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான், அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம். G7 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு நேற்று நடந்துச்சுங்க. அது ரொம்ப சைலண்டாக பெரிய அளவில் எந்த நியூஸும் இல்லாமல் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸாக தான் நடந்திருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நம்ம கூடுதலாக ஃபண்ட் எல்லாமே அங்கே ரிலீஸ் பண்ணணும், எல்லா நாடுகளும் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. G7 நாடுகள் ஓகேப்பா நாங்கள் எல்லாரும் தயார் தான், இந்த யுத்தம் எவ்வளவு நீண்டாலும் சரி அது ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபண்ட் பண்ண போகிறோம், ஃபண்ட் கிடையாது ஃபண்டு பண்ண போகிறோம், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், உக்ரைன்லாம் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். டூம்ஸ்டே கிளாக் அப்படிங்கிறது செட் செய்யப்பட்டது, 90 செகண்ட்ஸ் தான் இருக்குது அந்த மிட் நைட்டுக்காக அப்படின்னு சொல்ல மாதிரி. அந்த டூம்ஸ்டே கிளாக் மாற்றி அமைத்திருப்பது கொஞ்சம் வருத்தத்தை தருவதாகவும், அதுக்கான காரணமாக ரஷ்யா உக்ரைன் போர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் கொஞ்சமாக வருத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக IAEA. ரஷ்யா ஒரு 3 தினத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க.
நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ள எல்லாமே உக்ரைன் அவங்களுடைய ஹெவி வெப்பன்ஸ், பல நாடுகள் கொடுத்த வெப்பன்ஸ் எல்லாமே மறைச்சு வச்சிருக்காங்கப்பா. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் இனிமேல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடித்தா நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ ஐஏஇ அமைப்பு எந்தெந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஹெவி வெப்பன்ஸ்லாம் இருக்குங்கிற அந்த லிஸ்ட்டை ரஷ்யாட்ட கேட்டு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளலாம் போய் சர்ச் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அப்படி சர்ச் நடத்தினதில் எந்த விதமான ஹெவி வெப்பன்ஸும் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஐஏஇ அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஐஏஇ அமைப்பு கொடுத்துருக்காங்க அங்கே ஹெவி வெப்பன் இல்லைன்னு. ரஷ்யா சொல்கிறாங்க இல்லை அணுமின் நிலையத்துக்குள்ள ஹெவி வெப்பன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் சொல்கிறத நீங்கள் நம்ப போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரெட் கிராஸ் சொசைட்டி உக்ரைனுக்குள்ள அதிகமான ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய வாலண்டியர்ஸை உள்ளே அனுப்புவதை பற்றியான அடுத்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அடுத்ததா அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது ஒரு 30 ஆப்ரஹாம் டேங்கை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்க போகுது. உடனடியாக நாங்கள் ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்த பிறகு தான் ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது அவங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும். ஸோ இந்த ட்ரைனிங்கின் போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உக்ரைன் ராணுவ வீரர்கள் செய்கிறார்கள் அதை பொறுத்து ஆப்ரஹாம் சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் வெளிவரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.